ஹாய்! சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்சதெல்லாம் நேரமா எந்திரிச்சாச்சு. ஆனா வந்து தர்ணிகா ஸ்கூல் லீவ் போடுறேன்னு சொன்னதுனால, டிஃபன் வேலை மட்டும் தானேன்னு சொல்லிட்டு மெதுவா தான் சமையல் வேலையே ஆரம்பிச்சேனே. 7:15க்கு மேல எல்லாம் சட்னிக்கு வதக்கி விட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டெல்லாம் நல்லா எல்லாம் இட்லி சாப்பிடுவாங்க. நான் மட்டும் தான் வீட்ல தோசை சாப்பிடுவேன். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் தோசை வெறியர்கள் ஆயிட்டாங்க. பிரியர்கள்லாம் இல்ல, வெறியர்கள் ஆயிட்டாங்க. ஒரு ஆள் வந்து நல்ல மெலிசா தோசை வேணும். இன்னொரு ஆளுக்கு கொஞ்சம் மொத்தமா, எண்ணெய் கொஞ்சம் நெறையா ஊத்தி வேணுங்கிறாங்க. ஸோ 2 பேத்துக்கும் தோசை சுட்டு, கதம்ப சட்னி வந்து அரைச்சிருந்தேன். ஸோ எல்லாம் டிஃபன் சாப்பிட்டதுக்கு முன்னாடி கிச்சன கிளீன் பண்ணிட்டு, நேத்திக்கு வரமிளகா வாங்கிட்டு வந்திருந்தேன். அத வெயில்ல நேத்திக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். வரமிளகால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும்ல, அந்த மாரி வரமிளகாலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அது கேன்சர் வருங்கிறாங்க. ஸோ அதனால அதெல்லாம் வந்து பிரிச்சு வச்சேன். இங்க பாருங்க ஒரு சைடு நல்லாயிருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இவ்ளோ மொளகா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் மொளகா வாங்குனீங்கன்னா, கொஞ்சம் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, சிங்க்ல இப்ப நல்லா சூடா தண்ணி வருது. அதனால மத்தியானத்துக்கு மேல வெளக்க முடியாதுன்னு காலையிலேயே எல்லாம் வெளக்கி வச்சுட்டு, கூட்டிட்டு தண்ணிக்கா கேரட் ஜூஸ் போட்டு குடுத்துட்டு, எனக்கு ஒரு கப் காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கும் போட்டாச்சு.